வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றாக மூச்செடுத்து மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஓகே. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பொதுவாக யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் வார்ம் அப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆடியோ சரியாக கேட்கல, அதனால இப்போ நான் தனி ஆடியோவை உங்களுக்கு போடுறேன். நான் இப்போ முதல்ல இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வலது காலை இது போல் ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் இடது கால் மணிக்கட்டு ரொட்டேட் பண்ணணும். அதன் பிறகு காலை இது போல வலது காலை திருப்பி ஆங்கிள்ஸ் நல்லா திருப்பும்படியாக இது போல தரையில வச்சு ஊன்றி இது போல வளர்க்க வேண்டும். அதன் பிறகு குதிகால் மேலே தூக்குவது போல டோல நின்று அப்படியே எந்திரிக்கணும். கையை வந்து ஹிப்ல வச்சுக்கங்க. இது போல பண்றது மூலயமா கால்களுடைய மூட்டுகளுக்கு கணுக்கால்களுக்கு நல்ல ஒரு தசையெல்லாம் நன்கு வளைக்கப்பட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதன் பிறகு முட்டிக்கு வரணும். இப்போ முட்டிக்கு பார்த்தீங்கன்னா வலது முட்டிய வலது பக்கமாக சுற்ற வேண்டும். அதன் பிறகு இடது பக்கமாக சுற்ற வேண்டும். அதே போல மாற்றி இடது முட்டியும் வலது பக்கமும் இடது பக்கமும் மாற்றி மாற்றி சுற்ற வேண்டும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க இவ்வளோ கவுண்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஆனா இனிஷியலா பண்றவங்க ஒரு 4 கவுண்ட் வச்சுங்க. 4 செல்ல கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் ஏற்றிட்டு போவோம். இப்போ ஒரு எக்ஸசைஸ்ல 4 வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 4 வாட்டி சுத்துங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு 4, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இந்த கணுக்கால் இந்த முட்டியை சுத்திட்டு பிறகும் முட்டியை பெண்ட் பண்ணி நிமிரணும். அதன் பிறகு ஹிப்பு. இப்போ ஹிப் ரோட்டேட் பண்ணுங்க. ஹிப் ரோட்டேட் பண்ண சொல்ல பார்வைகள் நேரா இருக்கும். கழுத்து சுத்தக்கூடாது, ஷோல்டர் லைட்டா சுத்தும். ஹிப்பு தான் உங்களுக்கு நல்லா போயிட்டு வரணும். காலை இன்னும் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஒட்டி வைக்கணும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். நல்லா ஹிப் மட்டும் ஃபுல்லா ரொட்டேட் ஆகணும். இந்த ஹிப் ரொட்டேட் மட்டும் ஒரு 10 இல்லை 15 கவுண்ட் வச்சுங்க. ஏன்னா ஹிப் ரொட்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட்ல ஒரு 10 கவுண்ட், அதே போல பேக்ல ஒரு 10 கவுண்ட். இது போல பண்ணி முடிச்சு ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெருமூச்சு இழுத்து விடுங்க. பெருமூச்சு இழுத்து விட்ட பிறகும் அடுத்ததாக வார்ம் அப்ஸுக்கு போங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நீ ரொட்டேட், இன் அண்ட் அவுட். இப்போ வெளிப்பக்கமாக முட்டியை திறந்து சுத்தணும். அதே போல உள்பக்கமாக முட்டியை இப்படி மூடுவது போல கொண்டு வந்து சுத்தணும். இது போல ஒரு 4 கவுண்ட் செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்ட பிறகும் இப்போ கை மணிக்கட்டு. கையை நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. விரல்களால நல்லா மூடிக்கிட்டு ஃப்ரண்ட் ஒரு 4 to 5 கவுண்ட் நல்லா சுத்துங்க. அதே போல ஆப்போசிட் வெளிப்பக்கமா சுத்தினீங்கன்னா அதே போல உள்பக்கமா சுத்தணும். அதன் பிறகு விரல்களை இப்படி மூடி விரல்கள் வந்து ஷோல்டர்ல தொடும்படி இது போல பண்ணணும். அதன் பிறகு கையை நல்லா இது போல ஸ்டிச் பண்ணணும். வலது கையை நீட்டி இடது கையால வலது விரலை பின்னோக்கி இழுக்கணும். அதே போல முன்னோக்கி தள்ளணும். அதே போல மாத்தி இடது கையால பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கை லாக் பண்ணணும். ஷோல்டர் லாக். வலது கையை இடது பக்கமா கொண்டு வாங்க. ஃபுல்லா நீட்டுங்க. நீட்டி இடது கையால வலது கையை லாக் பண்ணுங்க. இது போல லாக் பண்ணி ஃபுல்லா கையை நல்லா நீங்க இடது கையால நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும்போது வலது ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது போல பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 அந்த கவுண்ட்ல அப்படியே ஸ்டே பண்ணுங்க. அப்புறம் விட்டுருங்க, ரிலாக்ஸ், அவ்வளோதான். அதன் பிறகு இப்போ கையில மேலே தூக்குங்க. ஷோல்டரை பேக்ல நல்லா ஸ்டிச் பண்ணணும். இடது கையால வலது கை முட்டியை நல்லா பிடிச்சி இது போல நல்லா வலிங்க.
நல்லா ஸ்டிச் பண்ணணும். அதே போல் ஆப்போசிட் நீங்கள் எந்த பக்கம் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் நல்லாகும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ், ஜென்ரலாக வார்ம் அப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். இது நீங்கள் ரெகுலராக பண்ண ஆசனத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். அடுத்தது கையை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணும்போது கைகளை ஃபிங்கர்ஸ் நல்லா ஃபுல்லாக மூடிக்கணும். உள்ளங்கை ஃபுல்லாக மூடிக்கணும். நீங்கள் திறந்து வச்சுட்டு பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர்லாம் நல்லா ரொட்டேட் ஆகும். அதே போல் ஆப்போசிட் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 கவுண்ட்டு, பேக் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 5 கவுண்ட். 4, 5, ரிலாக்ஸ். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட், 2 கையும் ஃப்ரண்ட்டில் சுற்றுங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். இப்போ நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நல்லா லாங் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. பிரீத்தை வந்து டக்குன்னு இழுத்து டக்குன்னுலாம் விடக்கூடாது. நல்லா ஆழமாக மூச்சு இழுக்கணும், ஆழமாக விடணும், ரொம்ப பொறுமையாக விடணும். இழுக்க சொல்ல நல்லா பொறுமையாக இருக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு, கண்ணை மூடி நல்லா சுவாசம் வந்து நல்லா உடல் முழுக்க நிரம்பணும். நம்ம உடலில் 5 விதமான கோஷங்கள் இருக்கணும் யோகாவில். அது என்னென்ன கோஷங்கள் அப்படின்னா நம்ம உடலை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ். அந்த லேயர்ஸ் தான் நம்ம உடம்பு ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதுல இந்த பிராணமய கோஷம்ன்றது காத்தால இந்த உடம்பு நிரம்பி இருக்கும். அப்போ அது ஒரு ஒளிவட்டமா நம்ம சுத்தி இருக்கும். அது நம்மளுக்கு நல்லா இருக்க சொல்ல நம்மளுக்கு மூச்சு வாங்குறது, டென்ஷன், தலைவலி, வீசிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால நீங்க வந்து நல்ல ஒரு மூச்சை வந்து சுவாச பரிவாசகா, அந்த மூச்சுன்றது ஒழுங்கான நிலையில் சென்று ஒழுங்கான நிலையில் வர வேண்டும். அது சரியா செயல்படலைன்னா அது சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நம்மளுக்கு ஏற்படும். அதனால மூச்சு ஓட்டத்தை சரியாக கவனமாக செய்யணும். அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஹெட் ரொட்டேட் பண்ணுங்க. ஹெட் ரொட்டேட் பண்ண சொல்ல ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. அவசரமே படக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட்டு, அப், டவுனு, அப்புறம் 360 ஃபுல் ரொட்டேட். 360 பண்ண சொல்ல ரொம்ப கண்ணை மூடிங்க. ஸ்லோவா லெஃப்ட்ல இருந்து பண்ண ஒரு வட்ட வடிவில் அப்படியே கொண்டாந்து சுத்துங்க. இப்போ ஃபைனலி நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். நாம் இதுவரை பார்த்தது யோகாசனம் செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய பேசிக் வார்ம் அப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது யோகாசனங்கள். யோகாசனத்துல முதல்ல நாம பார்க்கக்கூடிய ஆசனம் தாடாசனம். தாடாசனம் எப்படி பண்ணணும்னா கால்களே ஒரு அடி ஓரளவுக்கு அகலமா வச்சுக்கிட்டு விரல்களை கோர்த்து தலைக்கு மேல கைகளை உயர்த்தும் போது மூச்செழுத்தவாறு கால்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி இது போன்று நிற்க வேண்டும். பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க. பார்வை நேரா வச்சுங்க. உங்களுடைய குதிகால்கள் மூலமாக நீங்கள் தாங்கி நிற்கும் பொழுது கணுக்கால்கள்ல இருந்து முட்டிகள்ல இருந்து இடுப்பு கழுத்து வரைக்கும் அனைத்து நரம்புகளும் இழுக்கப்பட்டு உடல் சீராக ஆகுது. ஒவ்வொரு ஆசனமும் மணிக்கணக்காக நிற்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் நிற்க முடியுதோ அவ்வளவு நேரம் போதும். ஆனா மேக்சிமம் நீங்க ஒரு 1 மினிட் இருந்தா அது நல்ல பலன் கொடுக்கும். அதுதான் ஆசனம். இப்ப அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பரிவிருத்த தாடாசனம். இந்த ஆசனங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் மிக அதிகம். நமது உடல் சமநிலையாக வைத்துக் கொள்ளும், நரம்புகளும் தசைகளும் சீராக இயங்க வைக்கும், முதுகெலும்பு நன்கு திருகப்பட்டு
வயிறு சம்பந்தமான கோளாறுகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனம். தாடா அப்படி என்றால் மலை, மலை போஸ் என்று சொல்லக்கூடிய ஆசனமாக இது விளங்குகிறது. இப்போ தாடாசனம் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் சைடு பண்ணணும், அப்படியே மாத்தி லெஃப்ட் சைடு. முதல்ல வலது பக்கமாக பண்ணீங்கன்னா அப்படியே இடது பக்கமா பண்ணணும், அப்படியே மாத்தி மாத்தி பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 அல்லது 3 தடவை பண்ணா போதும். இப்பொழுது ஆசனம் பண்ணி முடித்த பிறகு நன்றாக மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் திரிகோணாசனம். இந்த திரிகோணாசனத்துக்கு கால்களை இது போல ஒரு 2 அடி அகலப்படுத்தி வச்சுக்கங்க. 2 கைகளையும் சமநிலையா ஃபர்ஸ்ட் உயர்த்தி நன்றாக மூச்சு இழுத்து மூச்சை விட்டவாறு கைகளை மெதுவாக இடது கையை இடது கால் பக்கம் கொண்டு வந்து மெதுவாக நிற்க வேண்டும். நீங்க கால் தரையை தொடலாம். அப்படி முடியாதவங்க கைகளால கால்களை கணுக்கால்களை பிடிச்சிக்கலாம். இன்கேஸ் என்னால ரொம்ப முடியல, இப்படிதான் என்னால வைக்க முடியுது அப்படின்னா உங்க விருப்பம் போல எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுதோ அப்படி நீங்க பண்ணுங்க. ஏன்னா இனிஷியல்ல பர்ஃபெக்டா பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க பண்ணாலே போதும். இப்போ கைகளை இது போல கொஞ்சம் திருப்பி வச்சுங்க. முகம் வான் நோக்கி பார்த்தது போல் இருக்க வேண்டும். இடது கையை கணுக்காலை பிடித்தவாறு இது போன்று நிற்க வேண்டும். முட்டி சிறிதும் மடங்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இவர் லாஸ்ட் இந்த சைடு பண்றவரு முட்டி லைட்டா மடங்கிருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா 55 வயசு ஆகுது. இருந்தாலும் அவர் அந்த ஏஜ்ல பண்றதே பெரிய விஷயம். அப்படின்றப்போ கொஞ்சம் வளைஞ்சா பரவாயில்ல. ஆனா மேக்சிமம் நீங்க ட்ரை டு அவாய்ட் பெண்ட் நீஸ். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க முட்டி மடக்காம பண்ணி ட்ரை பண்ண பாருங்க. போக போக நாட்கள் செல்ல செல்ல பழகிடும். நீங்க எடுத்த உடனே ஆசனம்லாம் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ ஆசனம் பண்றது ரொம்ப கடினமான விஷயம், எளிமையான விஷயம் அன்று. அதனால்தான் ஆசனம் செய்பவர்கள் வானுலகத்துல தேவர்கள் அதாவது பூலோகத்துல ஆசனம் பண்ணிட்டு மேல்லோகத்துல போகும்போது தேவர்கள் எல்லாம் பூமழை தூவி வரவேற்பாங்க. அதுதான் ஆசனம் பண்றவங்கள அங்க அவ்வளவு மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் ஒரு பாட்டிலே குறிப்பிட்டிருக்காரு. அந்த பாடல் ஞாபகம் வரல. ஸோ அதுதான் ஆசனம் எளிய செயல் அன்று, அது அரிய செயல். அதனால்தான் அதனை நாம் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால நீங்க கஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பத்துல கொஞ்சம் வராது, ஆனா போக 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 தான் வரும். ஏன்னா ஒரு நாள்லயே எல்லா விஷயமும் நடந்துராது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படியா கொஞ்சம் கொஞ்சமா உடல்களை வளைச்சுதான் நீங்க அடுத்ததான் எடுத்துட்டு போக முடியும். ஆசனம் பழகிறதுக்கே நீங்க ஆரம்பத்துல ஒரு 10 நாள் எடுக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும், அப்புறம் அட்வான்ஸ் போகும். ஓகே, இப்போ திரிகோணாசனம் நீங்க இடது பக்கமா பண்ணீங்கன்னா அதே போல வலது பக்கமாகவும் பண்ணணும். மாற்றாசனம் அது போல 1 அல்லது 2, 3 தடவை நீங்க செய்தால் போதுமானது. இந்த திரிகோணாசனம் செய்வதன் மூலமாக கை, கால், இடுப்பு அனைத்து தசைகளும் நன்கு இழுக்கப்பட்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. வயிறு சுழற்சி மேற்கொள்கிறது. அதாவது வயிற்றுல பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் அந்த குடல் 30 அடி நீளம். அது நன்கு அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் மற்றும் வாயுக்கள் அனைத்தும் இந்த திரிகோணாசனம் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. அது மட்டுமா, முதுகு எலும்புக்கு நல்ல பலம் ஏற்படுகிறது. அதையும் தாண்டி பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியின் போது
சரியாக பீரியட்ஸ் ஆகல, பீரியட்ஸ் ஆகும்போது அவங்கள மனதில் ஏற்படக்கூடிய அந்த மனப்பதட்டம், டென்ஷன், தலைவலி, இது எல்லாமே இந்த திரிகோண ஆசனம் மூலியமாக சீரமைக்கப்படுகிறது. அதுதான் இந்த ஆசனத்திற்கான ஒரு ஒரு பலன்கள். அதையும் தாண்டி இப்பொழுது நாம் இடது கையை மேலே இப்படி உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது மார்பு பகுதி நன்றாக விரிந்து தசைகள், முதுகு தசைகள் நன்கு இழுத்தப்பட்டு சுவாச மண்டலம் சீராக செயல்பட உதவி புரிகிறது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலை செய்திடல் பித்தரும் நஞ்சரச் சொன்னும் நரைதிரை நாசமே. காலையில் நீங்கள் யோகா செய்தால் பித்தம் தீரும். மதியம் நீங்கள் யோகா செய்தால் வஞ்சகமான வாதம் தீரும். மாலையில் நீங்கள் யோகா செய்தால் உடலுக்குள்ளே மை போன்று இருக்கக்கூடிய அந்த கப நோய் நீங்கும். இதுதான் ஆசனம் செய்வதற்கான சிறந்த நேரம். எல்லாரும் கேக்குறாங்க எந்த டைம்ல சார் பண்றது? காலையில நீங்க எந்திரிச்சு சூரியன் உதயமாவதற்கு முன்பாக யோகாசனம் செய்ய வேண்டும். இப்ப அப்படி பண்றாங்களா? கிடையாது, இஷ்டம் போல பண்றது. ஆனா சரி பரவாயில்ல, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்படி பண்ணுங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு அந்த டைம்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க வேலைக்கு போறவங்க ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு தான் டைம் கிடைக்குது, பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா அப்போ பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு என்னால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. இப்போ அதனுடைய பலன்கள்லாம் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததா இப்போ நம்ம இந்த ஆசனம் பார்க்கக்கூடியது, இது போல படுத்துருங்க. இந்த ஆசனம் பேர் ஒற்றைக்கால் தூக்கிய உத்தான பாதாசனம், ஏகபாத உத்தான பாதாசனம். இந்த ஆசனம் பண்றது மூலியமா, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா சாதாரணமா படுத்துங்க. படுத்துட்டு வலது காலை தூக்கி இது போல நேரம் நிறுத்துங்க. விரல்கள் முன்னோக்கி இருக்க வேண்டும், முட்டி மடங்கக்கூடாது. அடிவயிறு நன்கு அழுத்தம் கொடுக்கும். இப்போ நீங்க கால்களை தூக்கும் போதே உங்களுக்கு அடிவயிறு நல்லா இருக்க பிடிக்கிற மாதிரி தோன்றும். அது போல நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா அடிவயிறுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைத்து வயிறுல இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள்லாம் நன்கு செயல்படும். ஒரு சிறந்த ஆசனம் இந்த உத்தான பாதாசனம். இந்த ஒற்றைக்கால் தூக்கிய உத்தான பாதாசனம் மாத்தி மாத்தி பண்ணுங்க. 1 அல்லது 2 தடவை பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றாக மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்பொழுது உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனத்திற்கு உள்ளங்கையை மூடி இடுப்பின் பக்கத்தில் வைத்து 2 கால்களையும் முட்டியை மடக்காதவாறு மேல்களை 90 டிகிரில தான் உயர்த்தணும். நீங்க காலை ஃபுல்லா உயர்த்திட்டீங்கன்னா அது ஹர்த ஹாலாசனம் வந்துடும், விபரீத கரணையில் போயிடும். விபரீத கரணையில் ஹர்த ஹாலாசனத்துக்கு வந்துடும். அப்ப நீங்க இந்த உத்தான பாதாசனம் 90 டிகிரில இப்படி வச்சுக்கங்க. இப்படி வைக்க சொல்ல அடிவயிறு நன்கு இருக்க பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ஆசனம் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா இந்த ஆசனம் ரொம்ப பலன் குடிக்கக்கூடியது. இந்த ஆசனம் பண்றதுமே கஷ்டம்தான், பார்க்கறதுக்கு தான் சிம்பிளா இருக்கும். இதுல ஒரு 15 செகண்ட் இருந்தாலே போதும். அதிகபட்சமாக உங்களால எவ்வளவு இருக்க முடியுதோ இருங்க. 1 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. 1 அல்லது 2, 3 தடவை செய்யுங்க போதும். இப்போ ஆசனம் எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க மார்னிங் பண்ணுங்க, early morning before sunrise, and afternoon and evening. So this is the best time to practice yoga, everyone. Before doing yoga, ஆசனம் செய்வதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய சில வேலைகள், காலை கடன்களை கழித்த பின்புதான் யோகாசனம் செய்ய வேண்டும். காலை கடன்களை கழித்த பின்பு குளிக்க வேண்டும். குளித்து விட்ட பிறகுதான் யோகாசனம் செய்ய வேண்டும். நீங்க காலை கடன் வரலன்னா பச்சை தண்ணி ஒரு டம்ளர்ல குடிங்க, இல்ல சுட தண்ணி குடிங்க, காலை கடன் வந்துடும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு யோகா பண்ணுங்க. யோகாசனம் செய்யும் பொழுது மலம் வருவது போல் உணர்வு இருந்தால், மலம் கழித்து விட்டு வந்து மீண்டும் யோகாசனத்திற்கு நீங்க பயில செல்லலாம்.
இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யோகாசனம் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ் வச்சுக்கோங்க. அந்த கிளாத் வந்து நல்லா நீங்க யோகாசனம் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. கலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒயிட் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. தூய்மைக்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு கலர் ஒயிட் யூஸ் பண்ணுங்க. ஒரு மேட் எடுத்துக்கங்க. காலைல எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தான் யோகா பண்ணணும். ஏன் சார் குளிச்சுட்டு தான் யோகா பண்ணணும், குளிக்காம பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். குளிக்கிறது அப்படின்றது எதுக்காக அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. குளிக்கிறது அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை தணிப்பதற்காகத்தான் நாம் குளிக்கிறோம். நைட்டு ஃபுல்லா தூங்கி இருப்போம். சந்திரன் ஆட்சியில உடல் சூடாகி இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே சூரியன் ஆட்சி வர சொல்ல உடல் வெப்பம் அப்படியே இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். பேஸ் மெட்டபாலிக் ஹீட். அந்த ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா பச்சை தண்ணியை நம்ம உடல்ல ஊற்றின பிறகுதான் அந்த சூடு தணியும். அப்படி அந்த சூடு தணியும் போதே உங்களுக்கு தெரியும் உடம்புலாம் ஒரு சுறுசுறுப்பாக ஆகும். ரத்தங்கள்லாம் நல்லா ஸ்பீடா ஓடும். ஸோ அந்த டைம்ல நீங்க காலையில குளிக்கணும். சனி நீராடு ஔவையார் சொன்னது. சனி நீராடு அப்படின்னா காலையில டெய்லி குளிக்கணும். தலைக்கு தான் குளிக்கணும். டெய்லி தலை குளிச்சா நல்லது. குளித்தல்னாலே தலை குளிக்கிறது தான் பேரு. ஸோ நீங்க டெய்லி இல்லை எனக்கு வந்து கோல்ட் ஆகுது அந்த மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நீங்க உடம்பு குளிச்சுட்டே வந்து பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆசனம் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கோல்டு, அதுதான் வாதபித்த கபம். உடம்புல இருக்கக்கூடிய நீரோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் இது மூன்றும் சரிசமமாக அமைந்து விட்டால் எப்பேற்பட்ட நோய்களும் வரக்கூடிய வழிவகையை தடுக்கக்கூடிய சக்தி வந்துவிடும் இந்த ஆசனம். அதனாலதான் ஆசனம் பண்ணீங்கன்னா அந்த வாத பித்தகம் சரியா இயங்கும். அப்போ நம்ம உடல் சீராகுது. அப்போ சளி பிடிக்காது, வாதங்கள்லாம் வராது, வாத நோயெல்லாம் வராது. அதன் பிறகு என்ன, பித்தம், உடல் சூடுலாம் தணிக்கப்பட்டு உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆசனத்தின் பெயர் சுத்த மட்சேந்திர ஆசனம் அல்லது ஸ்பைன் ட்விஸ்டிங் போஸ். நீங்க படுத்தபடி வலது காலை இடது கால் பக்கத்துல வச்சு இடது கை வலது காலை பிடிச்சிக்கலாம், முட்டியை பிடிச்சிக்கலாம். இல்லை இப்படியும் கையை நீட்டி இது போல முகம் அந்த பக்கம் பார்த்தவாறு திரும்பி இது போல இருக்கணும். இந்த ஆசனம் யாருக்கெல்லாம் நீங்க வந்து முதுகு வலி இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப நாளா உட்காந்து எனக்கு முதுகு வலி தாங்கலை அப்படின்னா நீங்க இந்த ஆசனம் பண்றது பெஸ்ட். இந்த ட்விஸ்டிங் யோகா போஸ்ல வந்து முதுகு தசை, கழுத்து, வயிறு அனைத்து தசைகளும் நன்கு இலக்கம் கொடுக்கப்படும். நன்றாக கவனிக்கவும். யோகா செய்தாலே நமது தசைகளை இலக்கம் கொடுக்கும். அதனால இந்த ட்விஸ்டிங் யோகா போஸ்ல இன்னும் நல்லா இலக்கம் கொடுத்து நமது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அது மட்டுமா, வயிறு உறுப்புகள்ல உள்ள மசாஜ் பண்ணும். லைட்டா உள்ள இருக்கக்கூடிய தசைகள்லாம் நன்கு தளர்க்கப்பட்டு வயிறு செரிமான உறுப்புகளுக்கு நன்கு வலு கொடுக்கப்பட்டு அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வடைகிறது. செரிமானம்லாம் நம்மளுக்கு ஜீரண சக்தி மண்டலம் நன்கு பலம் பெறுகிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக அமைகிறது. மன அழுத்தத்திற்கு ஒரு சிறந்த ஆசனம். ஜென்ரலா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களாக இருக்கட்டும், இல்லை யாரா இருந்தாலும் சரி, சிஸ்டமேட்டிக்கா மூளையை உபயோகித்து வேலை செய்யக்கூடிய அனைவரும் உடல் தளர்ச்சி இல்லாம உடல் வந்து அப்படியே ஸ்டிஃபா இருக்கும். அவங்க அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் ஆகாது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆகும்னா எப்படி, நல்லா நீங்க வந்து ரன்னிங் போனா ஆகுமா, இல்லை நீங்க ஜிம் போனா ஆகுமா? ஆகும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா யோகாசனம் மற்ற பயிற்சியை விட அதிகமாக ரத்தம் பாயாத இடத்திற்கெல்லாம் பாய்ந்து அது சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த யோகா. இதையும் தாண்டி வாத பித்தகங்கள் சரியாக வச்சுக்கும், வாத பித்த கபம் சரியாக வச்சுக்கும். வாத பித்தத்தையும் தாண்டி என்ன சொல்றாரு திருமூலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரை தெரியுமா, நம்ம தலையில இருக்கக்கூடிய வெள்ளை முடி நரை மாறும்.
திரையும் மாறும். நமது தோல் சுருக்கங்கள்லாம் மாறி பளிங்கொத்த காயம் பழுக்கினும் பிஞ்சாம். உடல் உள்ளுறுப்புகள் நல்ல பலம் பெற்று நாம எப்பயுமே ஒரு இளமையான தோற்றத்தை அளிக்கும் என்பதுதான் இந்த ஆசனங்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் புஜங்காசனம். புஜங்காசனங்கள் பெண்கள் கண்டிப்பா கட்டாயம் செய்ய வேண்டிய ஆசனம். நான் ஆல்ரெடி சேனல்லே போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ தனியா பார்க்கணும்னா கூட போய் பாருங்க. இந்த புஜங்காசனம் இது போல படுத்துக்குங்க. கைகளை மார்பு பகுதியின் பக்கத்தில் வைத்தவாறு மூச்சை இழுத்தவாறு நன்றாக மேலே உயர்த்த வேண்டும். கைகளை லைட்டா மடக்கி தான் இருக்கும். நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்க ஷோல்டர் மேல வந்துடும். சரியான புஜங்காசனம் பொசிஷன் இல்லை. முதுகு அந்த லம்பருக்கு மேல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் நல்லா வளையணும். லோயர் பேக்கு பெயின் இருக்கக்கூடியவங்க தீர்வு காணணும் அப்படின்னா இந்த புஜங்காசனம் நீங்க பண்ணலாம். பெண்கள் ஏன் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா, பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் அது அனைத்தும் தீர்வடையும் அப்படின்னா அது இந்த புஜங்காசனம் தான். பேக் பெயின்லாம் நீங்க 40 வயசுக்கு மேல நீங்க ஒரே இடத்துல உட்காந்து பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயின்லாம் போக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த புஜங்காசனம். முதுகு நன்கா வளையணும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஆசனங்கள் ஏன் சார் நான் ஆசனம் பண்ண என்ன ஆக போகுது? நான் போய் ஜிம்முக்கு போகலாமே, நான் ஏன் சார் ஆசனம் பண்ணணும்னு கேட்பாங்க. நீங்க ஆசனம் பண்ணீங்கன்னா உங்க உடல் வளையும். உங்க உடல் வளையும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் உள்ளன. அந்த 72,000 நாடி நரம்புகளும் நன்கு வலு பெறணும் அப்படின்னா ஆசனம் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் பிளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகணும். உடல் நன்கு வளையும் தன்மை பெற்றது அப்படின்னா இளமை மேலும். எப்பயுமே ரொம்ப நாள்லாம் யாரும் இருக்க போறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல வயசாச்சுன்னா எல்லாரும் போய்தான் ஆகணும். இது இயற்கை நியதி. ஆனால் எத்தனை வயது வந்தாலும் இளமையாக தோற்றம் இருக்கணும் அப்படின்னா நீங்க யோகா பண்ணணும். முகம் புலிவாகவும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க யோகா பண்ணணும். 60 வயசு ஆகியும் இல்ல ஒரு 30 வயசு ஆகிருக்கு, ஆனா ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியல, சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? வேஸ்ட். ஆரோக்கியம் இல்லா மனிதன் அரை மனிதன். ஆரோக்கியம்தான் வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய ஒரு சொத்து. நீங்க எதை வேணாலும் இருக்கலாம், ஆரோக்கியத்தை இழக்கவே கூடாது. அதற்காகவே நீங்க யோகா பண்ணணும். நீங்க ரொம்ப நேரம்லாம் பண்ணணும்னு இல்லை. யோகா இப்போ இந்த வீடியோ 1 hour நாங்க போட்டிருக்கேன். ஆனா நீங்க ஜென்ரலா யோகா பண்ணணும்னா ஒரு 15 minutes ஏன்னா நீங்க ஒரு 4 ஆசனம் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க வேலையை பார்க்க போனீங்கனாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆலாசனம், தனுராசனம், அடுத்ததாக பச்சிமோதாசனம், சக்கராசனம், சிரசாசனம், 5 ஆசனங்கள். 5 ஆசனங்கள் 1 நிமிடத்திற்கு 1 ஆசனமாகும், 5 நிமிடத்திற்கு 5 ஆசனமாகும். அதையே 2 அல்லது 3 தடவை செய்யும் போது 15 நிமிடமாக எடுத்துக்கொண்டு அந்த ஆசனங்களை செய்து முடித்தாலே அன்று போதுமானது. ஒரு நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க போதும், ஒரு நாள் ஆசனம் பண்ணுங்க போதும். இந்த டைம்ல நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ஆரோக்கியம். ஒரு நாள் நல்லா கண்டினியூஸா எல்லா ஆசனம் பண்ணிட்டு பாடி போட்டு நல்லா வறுத்துட்டு அடுத்த நாள் பண்ண முடியல அப்படின்னா வேஸ்ட். ஒரு வாரம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கனாலும் வேஸ்ட். தொடர்ந்து நீண்ட கால இடைவிடாம செய்ய வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். தீர்க்க கால நைரந்தரிய சத்கார அசீவித்த திருட பூமிகி. நாம் யோகாசனங்கள் செய்யும் பொழுது அதனை நீண்ட காலமாகவும் இடைவிடாமலும் தொடர்ந்தும் செய்யும் பொழுதுதான் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதுதான் யோகா சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். யோகா பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அகிம்சா, சத்தியா, ஆஸ்தா. அதாவது என்ன அப்படின்னா யோகம் செய்யும் போது அதற்கான சில தடைகள்லாம் வரும். அந்த தடைகள்லாம் நம்ம நீக்க வேண்டும். மனம் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் விஷயம்.
மனம் சஞ்சலமே படக்கூடாது. அப்படி பட்டதுன்னா என்ன ஆகும்? நம்ம எந்த வேலையும் கான்சென்ட்ரேட்டா பண்ண முடியாது. அப்ப மனதிற்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா அது இந்த யோகா. மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சில காரணிகள்லாம் என்ன? வியாதி ஸ்தயன சம்சாய பிரமாத ஆலசிய அபிருத்தி பிராந்தி தர்ஷன ஆலப்தூம் தத்துவ அனஸ்வஸ்தித்வானி சித்த விக்ஷேப தே அனந்தயக. அதாவது இதெல்லாம் யோகாவுக்கு வருகிற பல்வேறான தடைகள் அப்படின்னு சொல்றாங்க. வியாதி, நோய் இருந்தா எப்படி யோகா பண்ண முடியும்? இது யோகத்திற்கு ஒரு தடையாக தான் அமையும். அப்ப நோய் வராம இருக்கிறதுக்காக நம்ம யோகா பண்ணணும். ஸ்தயனம், மனதிற்கு வருகின்ற மந்த நிலை, சந்தேகம், யோகா பண்ண சொல்ல சந்தேகம் வரக்கூடாது. அடுத்ததாக கவனமின்மை, கேர்லெஸ், சோம்பல், தமோ குணம் உடல்ல அதிகமா இருந்துச்சுன்னா சோம்பல் வரும். ரஜ, தமோ, சத்துவ அப்படின்னு 3 குணம் இருக்கு. அதெல்லாம் நாம் தமோ குணம் இருந்தா இந்த சோம்பல் வரும். சோம்பல் வந்தா நம்ம யோகா பண்ண முடியாது. ஸோ நீங்க காலையில எந்திரிச்சிங்கன்னா இந்த சோம்பல் குணம்லாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களின் மீதான பற்று, அபிருத்தி, தவறாக புரிந்து கொள்ளுதல், தவறான அறிவு இருக்கக்கூடியது. 5 விதமான அறிவுகள் சொல்றாரு. பிரமாண, விபரிய, விகல்பா, நித்ரா, ஸ்மிருதி என்ற 5 விதமான எண்ணங்களில் இந்த தவறான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. தவறான எண்ணம் அப்படின்னா நம்ம யோகம் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படி ஆகுமா அப்படின்ற எண்ணம் இருக்காம இருக்கணும். ஸோ இது எல்லாமே அமைதியா வச்சுக்காது. மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால மனம் அமைதியா இல்லை அப்படின்னா இதெல்லாம் யோகத்திற்கான தடைகள் அப்படின்னு சொல்றாரு. துக்க துர்மனசிய அங்கமே ஜெயதா சுவாச பரிவாசக விக்ஷேப, இது எல்லாமே யோகத்திற்கான தடை. துயரம், நமக்கு துக்க, அந்த துக்கம் 3 விதமான துக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். நீங்க அந்த வீடியோல வரக்கூடிய ஆசனங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே நான் சொல்றது அப்படியே கேளுங்க. இந்த ஆதி ஆத்மீகம்ன்றது நம்மிடத்தில் வருகின்ற துயரம். நமக்கு மனம் சஞ்சலப்பட்டுச்சுன்னா அது மூலயமா நமக்கு மனசு சஞ்சலப்படும், கஷ்டப்படும். மனசு கஷ்டப்பட்டா என்ன ஆகும்? அடுத்ததாக ஆதி பௌதீகம், வெளி சூழ்நிலையால் மனதிற்கு வருகின்ற துயரம், நம்மளே வற்புறுத்திக்கிறது. அடுத்ததாக ஒருத்தரவங்க ஒரு விஷயம் பண்றது மூலியமாக அது மூலியமா மனசு வற்புறுத்துறது. 2மே சஞ்சலம் தான். ஸோ நம்மிடத்தில் வருகின்ற துயரம் வெளி சூழ்நிலையால் வருகின்ற துயரம். அடுத்ததாக ஆதி தெய்வீகம், அதாவது இயற்கை சீர்கேடால் வருகின்ற துக்கம். இந்த 3 வகையான துக்கங்கள் இருக்கு. துக்கமே 3 வகையா சொல்றாரு. அடுத்ததாக துர்மனசியா, பலவீனமான மனம். நம்ம மனம் பலவீனமாக இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். அங்கமே ஜெயதா, உடல் உறுப்புகளின் உள்ள தளர்ச்சி. உடல் ஆரோக்கியமா இல்லைனாலும் நாம் யோகா செய்ய முடியாது. பாடி அதுதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடுத்ததாக சுவாச பரிவாசகம், காத்து இஷ்டத்துக்கு உள்ள போறது, இஷ்டத்துக்கு வெளில வருது, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய காற்று ரேஷகா, கும்பகா, பூரகா அப்படின்ற விஷயத்துல நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் செய்து அதன் மூலமாக சுவாச பரிவாசக, அதாவது காற்றை சீராக நம்ம ஓட வைக்கணும். ஜீவசக்தியை ஒழுங்குபடுத்தணும். இப்போ காற்று இது எல்லாமே யோகத்திற்கான தடைகள். ஸோ நம்ம யோகா பண்ணும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆசனம் ஜானு சீராசனம். முட்டியில ப்ராப்ளம் இருக்கு, முட்டி வலிக்குது அப்படின்றவங்களாம் இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா முட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதுதான் இந்த ஜானு சீராசனா. ஜானுனா முட்டி. வலது காலை இடது தொடையின் மீது படும்படியாக உள்ளே நகர்த்தி இடது காலை நீட்டி
மூச்சினை இழுத்தவாறு கைகளை மேலே உயர்த்தி மூச்சை விட்டவாறு 2 கைகளும் இடது கால் விரல்களை பிடித்தவாறு தலையை முட்டியை தாண்டி தொட வேண்டும். அப்படி முடியல அப்படின்னா கைகளை இவரை பிடிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு எங்க வாட்டம் வருதோ அங்க பிடிச்சிங்க போதும். இதுதான் ஜானு சிராசனா. இந்த ஜானு சிராசனா வந்து 1 அல்லது 2 3 தடவை பண்ணுங்க. அந்த பொசிஷன்ல போயிட்டு பிறகு நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணணும். ஆசனம் பண்ணும்போது சில பேர் ஜிம்மு பயிற்சி பண்ற மாதிரி டக்குன்னு போவாங்க டக்குன்னு வருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது வந்து ஆசனமே கிடையாது. ஆசனம்ன்றது ஸ்திரம் சுகம் ஆசனம். ரொம்ப பொறுமையா ரிலாக்ஸ்டா நிதானமா பண்ணும்போது அந்த உறுப்புகள் வந்து தளர்ச்சி அடைஞ்சு அது அங்க வந்து அந்த ரத்த ஓட்டம் பாயும், அந்த உறுப்புகள் வேலையும் செய்யும். ஒரு ஆசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றாக மூச்சு இழுத்து ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்க. உடனே செல்லக்கூடாது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஆசனம் பண்ணிட்டே இருக்க சொல்ல மூச்சு வாங்குது முடியல அப்படின்னா பரவாயில்ல. இந்த மாதிரி படுத்து நீங்க சவாசனம் கூட ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல பண்ணக்கூடாது. போக போக நீங்க வந்து உங்களுக்கே அது தெரியும். ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல பழக சொல்ல கொஞ்சம் கஷ்டம். இதே சின்ன வயசுல இருந்து பண்றாங்க அப்படின்னா பசங்களுக்கு ஈஸியா வரும். ஏன்னா அது வந்து பிஞ்சி உடம்பு டக்குன்னு வளனா வளையும். ஆனா நம்மளுக்கு வந்து முத்தி போன முதிர்ந்த உடம்பு அப்படின்றப்போ வளையறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணி பண்ணுங்க போதும். இவ்வளவுதான் வளைய முடியுதா அவ்வளவு போதும். ஏன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். ரொம்ப போஸ்ட் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து உங்க உடம்புல வந்து தேவையில்லாத காத்தெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணுங்க. இதற்கு பேர் பவன முக்தாசனம். பவனம்னா காத்து. தேவையில்லாத காற்றுகளை வெளியே ஏற்றக்கூடிய காற்று ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசனம் பவன முக்தாசனம். நம்ம உடம்புல 10 விதமான காத்து இருக்கு. தசவாயு. அந்த 10 விதமான காத்தையும் சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த பவன முக்தாசனம். வலது கால்களை மடக்கி தாடையை முட்டியை தொடுமாறு வைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நெத்தியை தொடுமாறு வைங்க. ரெண்டுமே முடியலன்னா எந்த அளவுக்கு உங்களால மடக்க முடியுதோ இது போல மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே போல இடது காலை மாற்றி பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 அல்லது 3 தடவை பண்ணுங்க. அப்படியே படுத்து ரிலாக்ஸ் பண்ணி நன்றாக மூச்சு எடுத்து விடுங்க. இப்பொழுது 2 கால்களையும் மடக்கி கைகளை கோர்த்து இது போல பிடிச்சிக்கிட்டு பவன முக்தாசனம் அப்படியே ஸ்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே பால் போல அப்படி உருளுங்க. முன்னும் பின்னும் வர உருளிங்கன்னா பவன முக்தாசனம்.
ஆசனங்களின் வரிசைப்படியில் நாம் இப்பொழுது அடுத்ததாக பார்க்க உள்ள ஆசனம் இந்த வஜ்ராசனம். நீங்க கண்டினியூஸா எல்லா ஆசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இதுல நீங்க ஒரு 1 hour டைம் எடுத்துக்கிட்டு இதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா போதும். இப்போ அந்த வரிசைப்படியில ஒவ்வொரு ஆசனமா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நாம அந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா இதற்கு பெயர் வஜ்ராசனம். வஜ்ரம் என்றால் வைரம். வைரமான மனது கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் நீங்க பண்ணலாம். இந்த ஆசனம் ரொம்ப சிம்பிள், எல்லாரும் பண்ணக்கூடிய ஆசனம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஆசனம். கைகளை சின்முத்திரையில் வச்சுங்க, அப்படி இல்லைனாலும் நீங்க கைகளை முட்டி மேல வச்சுங்க. 4 முறை வேகமாக மூச்சு இழுத்து விட வேண்டும். நல்லா இது போல ஆழமா மூச்சு இழுத்து ஆழமா விடணும். மூச்சு இழுத்து விட்ட பிறகு கண்களை மூடிய சாதாரணமா அப்படியே பாருங்க, அவ்வளவுதான். அது வஜ்ராசனம். வஜ்ராசனம் முடித்த பிறகு அப்படியே நீங்க தலைய தரையில எடுத்துட்டு போய் நீங்க தொடணும். பிருஷ்டபாகம் எந்திரிக்க கூடாது. கால் மேல இருந்து எந்திரிக்காம பண்ணணும். இப்ப இவங்களாம் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்களாம் எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஸ்டார்டிங்ல பண்றாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்றாங்க. நீங்க கால் மேல இருந்து எந்திரிக்காம இது போல தலையத்துமே முட்டியில தொடணும். இதற்கு பெயர் மகாமுத்ராசனம். மகாமுத்ராசனம் அடி வயிறு உறுப்புகள் நன்கு வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த மகாமுத்ராசனம். இன்கேஸ் உங்களால பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, இவ்வளவுதான் முடியுதுன்னா அந்த அளவுக்கு குனிங்க போதும். முடிஞ்சா நீங்க கைகளை பின்னாடி முதுகுல கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு இது போல குனியலாம். இல்ல முடியல அப்படின்னாலும் நீங்க கைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு இது போல குனிங்க போதும். நன்றாக மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஆசனம் பண்ண பிறகு நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த ஆசனம் போகணும். அதேதான். இப்ப கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டு கால் மேல எந்திரிக்காம தலையை எடுத்து போய் தரையில தொட்டு மகாமுத்ராசனம். மூச்சை விட்டவாறு செல்ல வேண்டும். அந்த பொசிஷன்ல போயிட்டு நார்மல் பிரீத்திங் போயிட்டோம். சாதாரண மூச்சு இயல்பா இருக்கணும். உடல்களை இலக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டிஃபா இருக்கக்கூடாது. அப்படியே தளர்வா வச்சுக்கணும், லூஸா வச்சுக்கணும். Do not tighten your all the muscles and joints, loosening all the muscles. ஸோ நீங்க இலகுவா வச்சுக்கணும். இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஆசனம், அனைவரும் செய்யக்கூடிய ஆசனம், எல்லாருமே டெய்லி கம்பல்சரி பண்ணக்கூடிய ஒரு ஆசனம், சிறந்த ஆசனம், த கிங் ஆஃப் த ஆசனம், ஆசனங்களின் அரசன். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. சிரசாசனம் டைப் பண்ணுங்க, வரும், நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ இந்த சிரசாசனம் எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆரம்பத்துல பண்றவங்க கஷ்டம். அதற்காக தான் அர்த்த சிரசாசனம் என்று ஒன்று உள்ளது. பாதி சிரசாசனம், அர்த்தம் என்றால் பாதி. இப்போ நம்ம பாதி சிரசாசனம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, வஜ்ராசனத்துல முட்டி போட்டு உட்காந்துக்கிங்க, கைகளை கோர்த்து தரையில வச்சுக்கணும். அந்த கை உள்ளங்கை தலை தொடுற மாதிரி இருக்கணும். தலை உள்ளங்கை மேல, கை மேல இருக்கக்கூடாது. தலை தரையில் தான் இருக்கணும். தலையை தாங்கி விரல்களை கோர்த்து பிடரிய பிடித்தவாறு எல்போ மடக்கி இது போல வச்சுக்கணும். உயர்த்தி கால்களும் தலையும் மட்டும்தான் தரையில இருக்கணும். இதுதான் அர்த்த சிரசாசனம். இந்த அர்த்த சிரசாசனம் பண்ணும் பொழுது கண்கள் மூடி இருக்கணும், பாடி இலகுவா இருக்கணும். இந்த சிரசாசனம், அந்த அர்த்த சிரசாசனம் மட்டும் ஒரு 3 அல்லது 4 நிமிடம், முடிஞ்சா 5 நிமிஷம் கூட நில்லுங்க, போதும், ரொம்ப நல்லது.
மேக்சிமம் இந்த ஆசனம் வந்து ஏன் அவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னா அப்பதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் வரும், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். தலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனியல் இதெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த இந்த சிரசாசனம் ரொம்ப ரொம்ப நேரம் நிற்கணும். ரொம்ப அதே போல முடித்த பிறகு எந்திரிச்சு வஜ்ராசனத்துல உட்காந்து நன்றாக மூச்சு இழுத்து விட்ட பிறகுதான் கண்ணையை திறக்கணும். அது இருக்கு கண்ணு மூடிதான் இருக்கணும். ஏன்னா அந்த பிளட்லாம் கண்ணுக்கு வந்து நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நன்றாக மூச்சு இழுத்து ரிலாக்ஸ் பண்ண பிறகுதான் அது வந்து சரியாகும். அதன் பிறகு கழுத்தை லெஃப்ட் ரைட்டு அப் டவுனு அதே போல லைட்டா சுழற்றிருங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணுங்க. ஆரம்பத்துல பண்றவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. இது பண்ண நாளடைவுல சிரசாசனம் வந்துடும். சிரசாசனம் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா சுவர் ஓரமா போய் நின்னுங்க. சுவர் ஓரமா இந்த ஆசனம் பண்ணுங்க. திரும்பி பண்ணுங்க. கால் சுவரை பாக்குற மாதிரி பண்ணுங்க. ஒரு காலை எடுத்து சுவர் மேல வைங்க, இன்னொரு காலை எடுத்து சுவர் மேல வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால்களை மேலே உயர்த்தி நீங்க சிரசாசனத்துக்கு ஒரு ஸ்டெப்பு தான் அது. இல்ல ஒருத்தருடைய உதவி மூலமா நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது. அவங்கள காலை பிடிச்சிக்கிட்டு காலை மேல தூக்குங்க. நீங்க கைகளை தரையில தலையை வச்சுக்கங்க. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ரொம்ப ஃபேட் இருக்கிறவங்க கொஞ்சம் பண்றது கஷ்டம். ஆனா முடியாதுன்னு என்பது எதுவுமே இல்லை. நீங்க முயற்சி பண்ண ஈஸியா வந்துடும். இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா முடி கொட்டாது, தலைவலி, டென்ஷன் எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதுதான் இந்த ஆசனம். சரி, அதே போல ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் இருக்குது இல்லைங்களா? அதே போல இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் நின்றா பாதாசனம், ஏக பாதாசனம், விருட்சாசனம் அல்லது மரமாசனம், ஒற்றைக்கால் தவமாசனம் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய இந்த விருட்சாசனம் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதற்கு வலது காலை எடுத்து இடது கால் தொடை மேல ஆசன வாயு பக்கத்துல படும்படி இந்த காலை நல்லா மேல உயர்த்தி வைக்கணும். வச்சு இடது காலை பேலன்ஸ் பண்ணி 2 கைகளை மேலே உயர்த்தி நேராக கண்களை நேராக ஒரு புள்ளியில பார்க்கணும். இன்கேஸ் கையை மேல உயர்த்த முடியலன்னா இந்த மாரி முன்னாடி வச்சு கொண்டு. இதுதான் நின்ற பாதாசனம். இந்த ஒரு காலில் நிற்கிறது மூலயமா மனது வந்து ஒருநிலைப்படக்கூடிய ஒரு ஆசனம். இதுதான் தவமாசனம் சொல்லுவாங்க. முனிவர்களா ஒற்றை காலில் தவம் எடுப்பாங்க. கான்சென்ட்ரேட் யோகா அப்படின்னு சொல்லலாம். மனசு வந்து ஒருநிலைப்படும். நம்ம ஒரு விஷயத்துல போக்கஸ்டா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணுங்க. பெஸ்ட் ஆசனம். அவ்வளவுதாங்க. நீங்க எல்லா ஆசனம் பண்ணி முடிச்சிட்டு பிறகும் ஃபைனலா பண்ணக்கூடிய ஆசனம் சவாசனம். சவாசனம் நீங்க அப்படியே படுத்துட வேண்டியதுதான். எல்லாருக்கும் தெரிந்த ஆசனம், மிக ஈஸியான ஆசனம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆசனம் கூட. இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா அப்படியே படுத்துடணும். கையில ஒரு அடி அகலப்படுத்தி வச்சுங்க. இவ்வளவு பண்ணணும் அவசியம் இல்லை. கால்களையும் அதே போல ஒரு அடி அகலப்படுத்தி வச்சுங்க. பாடி அப்படியே தரையில விட்டுருங்க. அப்படியே கண்ணை மூடிக்குங்க. பாடி தரையில விட்டுருங்க. மூச்சு ஓட்டத்தை மட்டும் கவனிங்க. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கக்கூடிய அந்த வலிகளை உணருங்க. உங்க எண்ணங்கள் மூலயமா அதனுடைய பெயின் எல்லாம் ரிலீஃப் பண்ணணும். பாடியில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வலி எடுத்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளைச்சிருக்கீங்களே, அப்போ அந்த பெயின் எல்லாம் போகணும்.
பாடி கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும், ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த சவாசனம் கண்டிப்பா, எந்த ஆசனம் பண்ணாலும் சவாசனம் கண்டிப்பா கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். ஃபைனலா இந்த ஆசனம் பண்ணி தான் யோகாவே முடிக்கணும். இந்த ஆசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்க பிராணாயாமம் பண்ணுங்க. நாடு சுத்தி பிராணாயாமம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. கிரியா யோகம் கூட பண்ணலாம். இந்த சவாசனம் பண்ணும்போது எந்த ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடாது. உங்க எண்ணம் முழுக்க உங்க உடல் பகுதி ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க கவனம் செலுத்தணும். அடிவயிறு உறுப்புகள், மேல் வயிறு, குதிகால், மூட்டு, தொடை, மார்பு பகுதி, ஷோல்டர், ஹார்ம்ஸ், விரல்கள், தலை, நெற்றி பகுதி, கன்னம், காது, மூக்கு என்று பாங்கிரியாஸ், கல்லீரல், மண்ணீரல், குடல், பெருங்குடல், சிறுங்குடல், இதயம், கணையம், நுரையீரல், இது போன்ற அனைத்து உறுப்புகளையும் நீங்க கவனம் செலுத்தி அந்த பகுதியை உங்கள் எண்ணம் மூலமாக இலக விட வேண்டும். நல்லா லூஸ் பண்ணணும். பாடியை லூஸ் பண்ண அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் குறைந்து சரியாகுது. ஃபைனலா நீங்க இடது பக்கமா திரும்பி எந்திரிச்சு உட்காந்து நீங்க ஆசனத்தை முடிக்கலாம். அதே போல 3 தடவை ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து ஆசனத்தை முடித்தாலும் முடிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம். நல்லது. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நாம ஒரு 1 hour யோகா செஷனை நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்க டெய்லி பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் இதே போல ஒரு கண்டினியூவா 1 hour செஷன் நம்ம பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.